ரீசெண்டாக அந்த பேட் வந்து வாங்கியிருந்தேன், ஷோமியோட பேட் 6 அப்படின்றது. அண்ட் அதுவும் பென்சிலோட வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பேட் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைக்காக வாங்குவாங்க. என்னோட தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை கேல்குலேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, நான் நோட்டில் அதிகமாக எழுதி பழகிட்டேன் அப்படின்றதுனால எனக்கு நோட் வந்து அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கு. அதே சமயத்தில் அந்த பழைய பேஜஸ் எல்லாத்தையும் போட்டு புரட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு நம்ம எழுதி வைக்கிறது வந்து கிளவுடில் ஸ்டோர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பென்சில் வரக்கூடிய ஒரு டேப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதுலேயே நோட்ஸு, கேல்குலேஷன்ஸு, டிராயிங்ஸு எல்லாமே வந்து இதிலே பண்ணிக்க முடியும். எழுதி வச்சுட்டு நமக்கு இது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா நம்ம ஒன்று எம்ஐயில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றப்போ திரும்ப லாகின் பண்ணும்போது இந்த நோட்ஸ் எல்லாமே வந்துடும், கிளவுடில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா Snapdragon 820 ஆக்டா-கோர் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. 8GB ரேமு, LPDDR5 ரேம் வந்து கொடுக்குறாங்க. 256GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.8K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 Hz வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி 8840 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் சிம் கார்டு போடுற ஆப்ஷன் வந்து கிடையாது, ஒன்லி வைஃபை மூலமாக தான் கனெக்டிவிட்டி இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சார்ஜரோட சேர்த்தே கொடுத்துட்றாங்க. 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. அண்ட் இந்த பென்னும் வந்து ரியலி நல்ல வேலை செய்யுது. அண்ட் இந்த டேபோட விலை பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா. ஆனால் அந்த பென்னோட விலை வந்து 5,500 ரூபா. பட் வாங்குறது ஒர்த் தான். நீங்கள் சேர்த்து வாங்குற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும். ப்ராடக்ட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா சேனல் நேம் கீழே லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க.